ஹே கேஸ் ஹாப்பி மார்னிங்கே ஒருத்தன் எப்படி நம்ம வீட்டில் எட்டி பார்க்குறான் பாருங்கள். வேறு யாரையும் சொல்ல சூரியனை தான் சொல்கிறேன். அவ்வளோ பளிச்சுன்னு வெளிச்சமாக இருந்துங்க. இன்றைக்கி மார்னிங் வந்த உடனே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு எல்லா ட்ரேவும் எடுத்து போட்டுட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக விம் லிக்விடும் லெமனும் புழிஞ்சு உள்ளெல்லாம் எங்கே கரையாக இருக்கோ தேய்ச்சி விட்டு துடைப்பேங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ட்ரேலாம் கூட அந்த விம் லிக்விட் லெமனே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல அதையே தொட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் வச்சுருவேன். நான் மார்னிங் ஆஃப் பண்ணேன்னா அதோட ஆஃப்டர்நூனுக்கு மேலே தாங்க ஸ்விட்சை போட்டு ட்ரே எல்லாத்தையும் மாட்டிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்விட்சே போடுவேன். நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கதை பார்த்துட்டு தன்மிக்கா நானும் செட் பண்ணுறமான்னு சொல்லிட்டு வந்துட்டா. கூடவே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் லோட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ஸ்விட்சே போட்டேன். இந்த மாவை பார்த்தா தாங்க அப்பாடான்னு திருப்தியாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மாவு இல்லைன்னா என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்க்குங்க. உங்களுக்கெல்லாம் கூட அப்படி தானான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மாவு இல்லைன்றதுனால மார்னிங்கே அரிசி உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அரிசியை வறுத்துட்டு உப்புமா பண்ணுவேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில டைம்லலாம் நம்ம எல்லாருமே ஒருத்தனை தூக்கி தூக்கி போட்டுருவோங்க. ஆனால் இப்போ அவனை நான் தேடி தேடி சாப்பிட்றேன். அயன் இருக்குது, ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு தேடி தேடி எடுத்து சாப்பிட்றேன். நீங்களும் அப்படி தானான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தாங்க லைஃப்லேயுமே எதுவுமே யாரையுமே வேண்டான்னு ஒதுக்காதீங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப். யார் என்றைக்கு போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுங்க. நான் அப்படி தாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் என் அத்தை இறந்ததுக்கப்புறம் எனக்கு இது ஒரு பெரிய லெசன் மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க எப்போ சாக போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாமல் இறந்துட்டாங்க. அதுலேருந்து எனக்கு இது தாங்க தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.